தனிமை எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, அது முதல்ல என்னன்னாக்க ஒரு மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும். அதாவது ஒரு டிப்ரெஷன் வரும், ஆன்சைட்டி வரும். இங்கே யாராவது ஒருத்தர் தனியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள்லாம் வரும். யாராவது கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கலகலன்னு பேசுனாங்கன்னா நம்ம மனசில் இருக்கிற பயம் கவலைகள் கூட போயிடும். ஆனால் தனியாக இருந்தோம்னா இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோங்கிற எதிர்மறை சிந்தனைகள். அதே மாதிரி ஒரு விதமான ஓவர் திங்கிங், எதையோ நினச்சி கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி ஆயிருமோன்னு ஓவராக திங்க் பண்ணி நாம் ரொம்ப அப்செட் ஆகி கிடப்போம். அப்புறம் ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துடும். யாருமே பார்க்க வர மாட்டேங்கிறாங்க, நாம் ஒன்றுமே பிரயோஜனமே இல்லையோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாருமே மரியாதை கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்குவாங்க. தன்னை யாரும் பார்க்க வரலன்னா தனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு விதமான அந்த நினைவாற்றலும் குறைய ஆரம்பிச்சிடும். யார் தனிமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பேசி பழகினா தான் பழைய சம்பவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும், பெயர்கள்லாம். தனியாகவே உட்காந்துருந்தா நினைவாற்றல் குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு சூசைடல் தாட்ஸ் வந்துடும். உடல் ரீதியாகவும் ஒரு பலவீனமாக அவர்கள் உணர்வார்கள். ஒரு மாதிரி களைப்படைஞ்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது. நைட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா, பாதுகாப்பாக இருந்தாங்கன்னா தூக்கம் வரும். அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறைஞ்சிரும். இது எல்லாமே அந்த மாதிரி வரும். இன்னொன்று, தனியாக இருக்கிறவங்களுக்கு என்ன சாப்பிட தோணும்? தனியாக எப்படி சாப்பிடுவாங்க? பெண்கள்லாம் கணவன் ஊருக்கு போயிருந்தாலே வெறும் ரசம் போதும், பொரியல் கூட வேணாம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அது வாழ்க்கை ஃபுல்லாக தனியாக தான் இருக்கணும் இனிமேல்னா ஏதோ விருந்தாக சமைச்சு சாப்பிட முடியும். ஏதோ ஒன்று பண்ணு, ஒரு ரசம் சாதம் பண்ணு, ஒரு தயிர் சாதம் பண்ணு, சாப்பிட்லாம் அப்படின்னு. அது என்ன ஆகும்னா அவங்க உடல்நிலையை பாதிக்கும். ஏன்னா போதிய அளவுக்கு போஷாக்கு இருக்காது. அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு டோட்டலி கட் ஆஃபாக இருப்பாங்க, ஒரு தனிமையில் இருப்பாங்க. அது மாநகரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவங்களுக்கு பக்கத்து வீடு கூட யாருன்னு தெரியாது, பேசவும் மாட்டாங்க. ஏதோ தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கும். ஒரு திக்கு தெரியாத காட்டில் விடப்பட்ட ஓர் உணர்வு ஏற்படும். யாரும் பேச மாட்டாங்க, வெளியவும் போக முடியாது. வயோதிகம் வர வர பெரிய சிட்டினா இன்னும் கஷ்டம். உதாரணத்துக்கு சென்னையை விட டெல்லி இன்னும் கஷ்டம். ஒரு இடத்துக்கு போகிறதுனா அவ்வளவு கஷ்டம். அதனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதே கிராமத்திலலாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே உட்காந்தாங்க, திண்ணையில் உட்காந்து பேசுவாங்க, கைத்துக்கட்டில் உட்காந்து பேசுவாங்க. இப்போ கிராமமும் மாறி போச்சு. ஏன்னா கிராமத்துலேயும் எல்லாம் டிவி பார்க்குறாங்க, யாரும் வெளியே வரதில்லை, பேசுறதில்லை, ராத்திரி ரொம்ப நேரம் பார்த்துட்டு படுக்கிறாங்க. அதனால் பரிமாறிக்கொள்வது மிகவும் கடினமாகி போய்விட்டது. ஒரு காலத்தில் எந்தெந்த வீதிகள்லாம் நாங்கள் இருந்த அந்த சன்னதி தெருங்கிறது சுப்பிரமணிய நகர் சேலத்தில், அதுவே இப்போ முதியோர் இல்லம் ஆயிடுச்சு. எல்லாம் வயசானவங்க, முடியாதவங்க மட்டும்தான் இருக்காங்க, யாருமே வெளியே வரதில்லை, பேசுறதில்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு தனிமையில் எல்லோரும் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அழகான மூவி அமோவ்னு, அதில் கணவனும் மனைவி தனிமையில் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா மனைவி படுற வேதனை, அல்சைமரில் படுற வேதனையை பார்த்து பொறுக்க முடியாமல் கணவனே கொள்கிற மாதிரியான ஒரு சீன் வரும். இந்த மாதிரி தனிமையில் வாடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க.